உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப்பு, இந்த சின்னத்திரை, ஒரு கட்டுப்பாடற்ற இன்றைக்கு கையில் இருக்கிற மொபைல் மூலமாக கண்ட கருமாந்திரம், கண்ட மோசமான செய்திகள் எல்லாம் கூட இளம் பிள்ளைகள் படிப்புக்காக தங்கள் தேடலை தேடுகின்ற போது இந்த என்ன சொல்லுவாங்க, பாலியல் சம்பந்தமான வீடியோக்கள் வருவது, இதையெல்லாம் ஒன்றிய அரசு தடை செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த தமிழருக்குரிய மாண்போடு ஒருவனுக்கு ஒருத்தி, கூட்டு குடும்ப வாழ்க்கை, அப்பா அம்மாவை மதிப்பது, பெற்றோர்களை மதிப்பது, அது எல்லாம் இல்லாமல் நாசமாக போயிடும். அதனால் இப்போ ஆன்லைன் தடை சட்டத்தை நான் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி பல உயிர்கள் பலியாகுதுன்னு ப்ரெஷர் பண்ணி தான் கொண்டு வந்தேன். ஆனால் அதை இன்றைக்கி சட்டம் கொண்டு வந்தோம், உயர்நீதிமன்றம் அதை தள்ளுபடி செஞ்சுட்டான். சூதாட்டம். அதனால் இது ஒன்றிய அரசு, இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் என்பது ஒன்றிய அரசு எப்படி இன்றைக்கி சைனாவினுடைய செயலியை டிக்டாக்கை தடை செஞ்சாங்களோ அதேமாதிரி ஒன்றிய அரசு நினைச்சா மட்டும்தான் இதை தடை செய்ய முடியும். ஆனால் ஒன்றிய அரசு இதை தடை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்னென்னா, இங்கே மக்கள் சாதியாய் மதமாய் இந்த மாதிரி விடயங்களில் அடிக்ட் ஆகி அவனுடைய கவனம் முழுக்க இதில் இருக்கணும். இங்கே சாலை இல்லையோ, குடிநீர் இல்லையோ, பள்ளிக்கூடம் இல்லையோ, பால்வாடி இல்லையோ, நூலகம் இல்லையோ, இவனுக்கான வேலைவாய்ப்பு இல்லையோ, தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வுரிமை பறிபோவதை குறித்து இவன் சிந்தித்து விடக்கூடாது, அரசை நோக்கி கேள்வி கேட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே ஒன்றிய அரசு இது போன்ற செயலிகளை எல்லாம் தமிழ்நாட்டில் மிக மோசமாக அனுமதிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு இளம் யூடியூபர்ஸ் பேசுகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு படுக்கறைக்குள்ளே நடக்க வேண்டிய விடயங்களை எல்லாம் கூட இந்த யூடியூப்பில் 1 to 1 பேசுகிறாங்க. கல்லூரி மாணவர்கள்ட்ட போய் வாலண்டியராக மைக்கை போய் நீட்டி, உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்டு, நீ எத்தனை பேரோட டேட்டிங் போயிருக்க, இதையெல்லாம் இளம் பிள்ளைகள் 10வது 12வது கல்லூரி படிக்கிற பெண்கள் பார்க்கின்ற போது அதில் இது ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு 4 பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், 4 பெஸ்டி இருக்கான், நான் டேட்டிங்லாம் போயிருக்கேன், நான் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இது தவறு இல்லை அப்படின்ற ஒரு முறைமையை நம்முடைய பிள்ளைகளை பின்பற்றக்கூடிய பேர் அவலம் இருக்குது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தலை அப்படின்னா நம்ம கண்ணகிக்கு கோட்டம் வைக்கிறதும், திருவள்ளுவருக்கு வானுயர்ந்து சிலை வைக்கிறதும், இங்கே இது எல்லாம் ஒரு காலத்தில் பாழாகி போய்விடும். ஆக இதையெல்லாம் உணர்ந்து தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் தமிழர் வாழ்வுரிமைக்காக தமிழுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, இங்கே உங்களுக்கு தெரியும், குறிப்பாக திருச்சி, மதுரை, சென்னையில் ஒரு 3-4 யூடியூபர்ஸ் இருக்காங்க. குடும்பத்தோட மிக கேவலமான பணத்துக்காக, வியூவர்ஸ்க்காக, லைக் ஷேருக்காகவும் அதில் வர்ற வருமானத்துக்காகவும் ஆடைகளை அவிழ்த்து மிக கேவலமாக நடந்துக்கிறாங்க. அதை கண்டித்து நான் கூட ஒரு கூட்டத்தில் பேசியதை கூட அது வேறொரு அரசியல் கட்சியினரை தான் நான் கூறுகிறேன் என்று அது ஒரு பேசு பொருளாக மாற்றினார்கள். ஆக இங்கே யாராச்சும் ஒரு அரசியல்வாதிகள், அவர்கள் அல்லது ஒரு பத்திரிகையாளர்கள் அல்லது ஒரு அரசியல் விமர்சகர்கள் இங்கே நடக்கிற இந்த தீங்குகளை, இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை உணர்வெழுச்சியுடன் அதை வெளிக்காட்டினால் கூட அது வேறு விதமாக அரசியலுக்காக திணிக்கப்படுகின்ற ஒரு பேர் அவலம் இருக்கிறது. அதை கூட சில பத்திரிகை, மீன்சி ஊடகங்கள் சம்மந்தப்பட்டவரிடம் இப்படி நீங்கள் பேசுனீங்களா, எந்த அர்த்தத்தில் பேசுனீங்க அப்படின்றத கூட கேட்காம அவசர கதியில் தலைப்புச் செய்திகளை வைத்து அதை அவங்க வியூவர்ஸும் டிவியும் மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக அதில் நான் இந்த கருத்தை நீங்கள் பேசுனீங்களா, யாரை குறித்து பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் யாரை குறித்து பேசுகிறோம்னா அதை பேரோட எந்த ஊருக்காரங்க எப்படி அவங்க ஆபாசமாக நடந்துக்கிட்டாங்க, அப்போ இந்த தொழில் செய்யறதோட நீங்கள் இந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக நம்ம பேசுறதை கொண்டு ஆமாம் அதை சம்மந்தப்பட்டு ஒரு தலைப்பு செய்தியாக வச்சுட்டாங்க. அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன், அது கூட இப்போ முடிஞ்சு போன கதை, அதை நம்ம திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்முடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் நீங்களும் இது எல்லாமே கவனிக்கிறீங்க. இன்றைக்கி நாளுக்கு நாள் எப்படி தமிழ்நாடு மிகப்பெரிய சவால்களை சந்திக்குது. இன்றைக்கி எல்லா ஊர்களிலும் யூனிஃபார்மோட பசங்க உட்காந்து காட்டில் போகிற இடங்களில் உட்காந்து பீர் பார்ட்டி, சரக்கு அடிக்கிறாங்க யூனிஃபார்மோட. பசங்க அதேமாதிரி கயிறு கட்டிக்கிட்டு ஜாதி ரீதியாக சண்டை, மத ரீதியாக சண்டை, ஒற்றுமையே இல்லை. வாத்தியாரங்களை கொலை செய்கிறான், வகுப்பறையில் பெண் ஆசிரியரை குத்தி கொலை செய்கிறாங்க சென்னையில். இப்போ இந்த அவலங்கள் எல்லாம் நடப்பதற்கு இந்த கட்டுப்பாடற்ற, ஏற்கனவே இங்கே இருக்கிற தொலைக்காட்சினா இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க, மூத்த பத்திரிகையாளர் இருப்பாங்க, எடிட்டர் இருப்பாங்க, சப் எடிட்டர் இருப்பாங்க. அதை எது சென்சார் பண்ணணும், எது அனுமதிக்கணும், அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு அதை மானிட்டரிங் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு இன்றைக்கி எது வேண்டுமானாலும் சமூக ஊடகத்தில் வரலாம், யார் வேணுமாலும் எப்படி வேணுமாலும் படம் எடுத்து நம்ம போடலாம், எப்படி வேணுமாலும் நம்ம டான்ஸ் பண்ணி போடலாம், இதை ஒரு கூட்டம் பார்த்துச்சுன்னா நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு பண்பாடற்ற மோசமான ஒரு சூழலில் நிலவுகிறது. இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு கடுமையான ஒரு சட்டத்தை கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.